ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி இஷ்யூவால் கொஞ்ச நாள் வீடியோ போட முடியல. இதுக்கு மேலே கண்டிப்பாக வீடியோ கண்டினியூவாக வரும். இன்றைக்கி நாம் வெந்தயக்கீரை குழம்பு எங்கள் வீட்டு முறையில் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு ஒரு கிளாஸ் அளவு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு இல்லைனா சிறுபருப்புன்னு இதை சொல்லுவாங்க, அது ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி நல்லா தண்ணியில் அலசிட்டு அது போட்டுட்டு பருப்பையும் நல்லா அலசி கொட்டிட்டு கீரை நல்லா 2-3 வாட்டி அலசுங்க, அப்போ தான் மண் போகும். நான் குக்கரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன், தனியாக பாத்திரத்தில் செய்யலை. கழுவின கீரையை பருப்போடையும் சேர்த்திக்கோங்க. அதில் பச்சை மிளகாய் இருந்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் இல்லாதனால நான் கொஞ்சம் மிளகுத்தூள் கலக்கிறேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, சீரகம் சும்மா கொஞ்சோண்டு போடுங்க. அதுக்கப்புறமா மல்லித்தூள் போட்டு புளி கொஞ்சம் கரைச்சி ஊற்றி வேக வச்சு எடுத்திங்கன்னா கீரை குழம்பு இதாகிடும். அப்புறம் நல்லா கடைஞ்சி எடுத்து தாளிச்சிங்கன்னா வெந்தயக்கீரை குழம்பு ரெடி ஆகிடும். வரகரிசி சாதம், களி, ஒயிட் ரைஸ் எதுக்கு சாப்பிட்டிங்கனாலும் இது நல்லாயிருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.